கைஸ் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இப்போ ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ், மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 14th ஆகஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 14th ஆகஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே சொல்லிடுறேன். ஏஜ் என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். எஜுகேஷன் வைஸ் லெவல் 5/4க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 3/2க்கு வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஏதாச்சும் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இல்லை 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 கேட்டகரி. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பாயிண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் கேட்டகரியில் வந்து நம்ம பார்த்தோம். ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கம் டைப்பிஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது அந்த டைப் ரைட்டிங் ஸ்பீட் இருக்குது பார்த்திங்க இல்லையா, அது வந்து 30 வேர்ட்ஸ் per minute வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப் அடிக்க தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஏஜ், எஜுகேஷனல் இதெல்லாமே ஓகே. எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டிங்களே ப்ரோ, பின்ன எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அதையுமே சொல்லிடுறேன். பிகாஸ் இதில் வந்து எக்ஸாம் கிடையாது கைஸ், மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன மெரிட்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா ஸ்போர்ட்ஸு. ஸோ இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, ஒரு லெவல் வாரியாக வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் கைஸ். அப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். அதாச்சும் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனுமே வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தோட மெரிட்டையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும், ஓகேங்களா. ஸோ பேசிக் பே வந்து 20,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு, அதாச்சும் பேசிக் பே 20,200லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அலவன்ஸ் வந்து ஒரு போஸ்டிங்க்கு அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த அசஸ்மெண்ட் டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன். அதாச்சும் அந்த கால்குலேஷன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு 50 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கேம் ஸ்கில்லு அண்ட் கோச் அப்சர்வேஷனு, ட்ரையல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன், நீங்கள் இப்போ 10th வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. 12th வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. டிகிரி வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி இது மொத்தமாக 100 மார்க்காக கால்குலேட் பண்ணி இதில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து ரிட்டன் எக்ஸாம், எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD, உமன், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுக்குலாம் 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ், ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா எலிஜிபிலிட்டியுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய
எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.